Hello everybody. Let's move on to this interesting module 4. Okay, ஒரு இன்ட்ரெஸ்டான மாடியூல் 4க்குள்ள போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ஸ்லைட். பிஃபோர் தட் ஒரு கொஸ்டின். நார்மலாக நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் என்ன நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லுங்கள். ஆமாம், நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை தான் நம்ம வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம். ஒரு மலைப்பகுதிக்கோ இந்த மாதிரி கடல் பகுதிக்கோ இல்லை மொட்டை மாடியில் பார்த்து வானத்தை பார்த்தா கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படித்தானே? ஸோ இதெல்லாம் எது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா, இப்போ மலைப்பகுதிகளுக்கு போகும்போது நம்ம என்ன பார்ப்போம், ஒரு க்ரீனிஷாக அழகாக மரமாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃபீல் வரும்போது நம்ம வந்து ஈஸியாக அந்த க்ரீனை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கை பார்க்கும்போது அந்த ஒரு கூல் எஃபெக்ட் இருக்கிறனால அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம், ஒரு 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 ஃப்ளேமில் இருக்கிற கலர்ஸில் உள்ள ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு விதமான மூட் க்ரியேட் ஆகும். ஒரு ஒரு ஆக்டிவான மூடு வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கலர் தான் நம்மளை சுற்றி நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கலர்ஸும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் பற்றி பார்க்க போகிறோம். கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன டைப்ஸு அப்படின்றதையும் லைட்டாக இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் கலர் வர்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, கலர் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ நோட்டீஸ் அபவுட் யர் கார்மெண்ட். ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, சார் டிசைன் சூப்பராக இருக்கே, இது மட்டும் வேறு கலரில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அது வந்து டிசைன் பிடிச்சிருக்கு, பட் அந்த கலர் நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கலர் தான் நம்ம மோஸ்ட்லி எந்த ட்ரெஸ் எடுக்க போனாலும் நம்ம வந்து பார்க்குற விஷயம். கலர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபேஷன் டிசைனிங் ப்ராசஸ். ஃபேஷன் டிசைனிங் ப்ராசஸில் கலர் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அங்கே இருக்கிற டோட்டல் எல்லா விஷயத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு பிளாக் இருக்கிற இடத்துல அதுக்கு பதிலாக ஒயிட் யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு அமைதியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கலர்ஸ் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் எனி திங். ஒரு எந்த விஷயத்தையும் பார்க்கும்போதும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிக்கன் ரோஸ்ட் போட்டு டேபிளில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கலர் பார்த்தா நல்லா ரெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிரும். அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. ரெட் கலர், ஃபுட் கலர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் கடையிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ரெட் கலர் போட்டு பார்த்த உடனே நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசை வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கலர்ஸ் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை இருக்குது, டிவியில் வந்து கிஸ் அண்ட் ஜங் காட்டுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டும்போது அதோட கலரால் தான் என்ன செய்வாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கலர் தான் கொடுக்குது. ஓகே, பேசிக்கலி கலர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் வார்ம், கூல் கலர்ஸ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நார்மலாக கலர்ஸ் வந்து ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் ஒரு டைப்பும், பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு டைப்பும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வார்ம் கலர்ஸ் என்ன பண்ணுவோம்னா வார்ம்த் எஃபெக்ட் கொடுக்கும். கூல் கலர்ஸ் கூல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். வார்ம் கலர்ஸ் என்னென்னா ரெட், எல்லோ, ஆரஞ்சு, அதெல்லாம் வார்ம் கலர். இது எதில் இருக்கும்னா ஃப்ளேமில் இருக்கும். தீ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தீயை கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா என்ன தெரியும், அதில் வந்து ரெட் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூல் கலர்னால் அந்த ஐஸ் க்யூப்ஸு, இல்லை ஸ்கையு, சீ, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், அந்த ப்ளூ கலர் நமக்கு ஒரு அமைதியான எண்ணத்தை கொடுக்கும். அதுதான் வந்து கூல் கலர். இதில் க்ரீன் கலரும் அடங்கும். ஸோ க்ரீன் கலர் ஆல்சோ கூல் கலர். ஓகே, ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் ஏன்னா நம்ம வந்து 7 கலர்ஸ், இந்த ரெயின்போவில் இருக்கிற 7 கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் ஒயிட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ
அது வந்து நேச்சர் கலர். இந்த வார்ம் கலர், கூல் கலர் இதெல்லாம் இதுவும் நேச்சர்ல கிடைக்கும். பட் இந்த பிளாக் வந்து வேற எதையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. பிளாக் மட்டும்தான் கிரியேட் ஆகும். வேற எத்தனையும் மிக்ஸ் பண்ணாலும் இந்த பியூர் பிளாக் கிடைக்காது. இந்த பியூரான ஒயிட்டு நமக்கு கிரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் கலர்னு சொல்லுவாங்க பிளாக்கை. The designers used colors to create illusions of size, light, etc. அதாவது டிசைனர் கலர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, சைஸை குறைச்சி கூட்டி காட்டுறதுக்கு, இல்லை லைட்டாக காட்டுறதுக்காகவும் இந்த கலர்ஸை யூஸ் பண்றாங்க. ட்ரெஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். illusions கிரியேட் பண்ணுது, சைஸையும் லைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டார்க் அண்ட் டல் கலர்ஸ் கேன் கிரியேட் அண்ட் illusion ஆஃப் டிஸ்டன்ஸ். டார்க் அண்ட் டல் கலர்ஸ், ஒரு டல்லாக இருக்கிற கலர் எப்படி illusion கிரியேட் பண்ணுமா, ஒரு டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுமா. அண்ட் பிரைட் கலர்ஸ் மேக்ஸ் a dress appear bigger in size than a dark colored one. ரொம்ப டார்க்காக இருக்கிற கலரை விட லைட் கலர்ஸ் வந்து நல்லா பெருசா தெரியுற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. And then effective color schemes are used to enhance the look of the garment. நல்ல கலரை, ரொம்ப அழகான கலர் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி இது பார்க்குறோம். நார்மலாக எப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதில் வந்து எஃபெக்ட் எப்படி இருக்கணும், பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்கணும். அதுக்கு முதல்ல கலர் அழகாக இருக்கணும். ஸோ அந்த கலர் நல்லா இருந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கலர் பார்க்குறீங்க, லைன், ஷேப், கலர், டெக்ஸ்சர் எல்லாம் இதில் இருக்குது எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில். பட் இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த டால் கேர்ள் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை யூஸ் பண்ணி அவங்களோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு எல்லோ பேண்ட்டில் ரெட் அவுட்ஃபிட் போட்டு அவங்களோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணி காட்டுற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கலரோட எஃபெக்ட். இன்னொன்று இம்பார்ட்டன்ட், ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா டெக்ஸ்சர். நம்ம வந்து கார்மெண்ட்ஸில் இந்த ஃபர் எஃபெக்ட் இருக்கிற கார்மெண்ட் எது இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொட்டால் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் இன்னொரு முக்கியமான விஷயம் டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சர் நல்லா இருந்தால் அந்த கார்மெண்ட்டை நம்ம ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெக்ஸ்சர் இஸ் த நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸ். ஸோ அதாவது டெக்ஸ்சர்னா என்னன்னா, சர்ஃபேஸோட இயற்கையான அமைப்பு தான் டெக்ஸ்சர். அதாவது இப்போ ஜூட் பேக் எடுத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரஃப் எஃபெக்ட் இருக்கும். சில்க் மெட்டீரியல் எடுத்தோம்னா அதில் வந்து சாஃப்டான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சர்ஃபேஸ் மேல்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் டெக்ஸ்சர். இன் பர்டிகுலர் வித்தின் ஃபேஷன், திஸ் இஸ் த ஃபேப்ரிக் டைப், எம்பலிஷ்மெண்ட் அண்டு ட்ரிம்மிங்ஸ் யூஸ்டு வித்தின் அ கார்மெண்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில்ல, இப்போ தான் இந்த டெக்ஸ்சர் தான் டீப்பாக அந்த கார்மெண்ட்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகும். என்னென்னா ஒரு எம்பலிஷ்மெண்ட்டாக என்ன, ஒரு எம்ப்ராய்டரியோ ஒரு டிசைனோ ஏதோ அட்டாச் பண்ணுறது, அது மாதிரி தான் எம்பலிஷ்மெண்ட். அண்ட் ட்ரிம்மிங்ஸ் யூஸ்டு வித்தின் அ கார்மெண்ட். ட்ரிம்மிங்ஸ் டெக்கரேஷன்ஸு, அந்த கார்மெண்ட்டில் என்ன டெக்கரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கார்மெண்ட்டோட டெக்ஸ்சர். ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணி இங்கே ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர். ஓகே, இந்த டெக்ஸ்சர் இஸ் ஹைலி விஷுவல் as it is interacts with light, creating shining and highlights on a garment surface. அதாவது ஒரு கார்மெண்ட் சர்ஃபேஸ் மேலே லைட் படும்போது அது என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு அழகான ஸ்மூத் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் பார்க்கும் போதே அந்த பளபளன்னு இருக்கும் போது அது ஒரு ரிச் லுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கார்மெண்ட் டெக்ஸ்சர். எப்படின்னா சில்க் ஃபேப்ரிக் எடுத்தோன்னா அது என்ன செய்யும்னா லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து அந்த ஃபேப்ரிக் பார்க்கும்போது ரொம்ப பளபளன்னு தெரியும், ஸ்மூத்தாகவும் தெரியும். இதே இது வந்து ஜூட் ஃபேப்ரிக் எடுத்தோம்னா ஸ்டிஃபாக இருக்கும். பிக் ஷாப்பர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த ஜூட்டில் இருக்க பிக் ஷாப்பர்லாம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அது வந்து தொட்டு பார்த்தா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கும் போதே ரஃப் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணும். ஓகே, சி திஸ் டெக்ஸ்சர். இதில் வந்து இந்த ஜூட் மெட்டீரியல், நாட்டை, ஃபெதரு அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே நமக்கு அது என்ன ஒரு ஃபீல் வரும், அது தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்த்தா அது சொரன்னு எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபெதர் வந்து சாஃப்டான எஃபெக்ட் இருக்கும். பட் வந்து இங்கே பார்க்கும்போது ஒரு ரஃப் லுக் கொடுக்குது. பட் இந்த ஃபெதர்ஸோட சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டெக்ஸ்சர். டெக்ஸ்சர் எப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டீரியலோட மேல்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்ஸ்சர். ஓகே,
A fur coat has a soft surface. ஒரு fur coatனா உங்களுக்கு தெரியும்ல, அந்த டெடி பேர்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த சாஃப்டான துணியில கோட் செஞ்சிருப்பாங்க. அதுதான் fur coat. அது சாஃப்ட் சர்ஃபேஸ். அது தொட்டு பார்க்கணும் ஆசையா இருக்கும். பார்த்தாலே ஸ்மூத்தா இருக்கும். அதான் சாஃப்ட் சர்ஃபேஸ். And then a tissue silk blouse has an extremely soft and good drape. அதாவது சில்க் பிளவுஸ் என்ன ஆகும்னா அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால சாஃப்டாகவும் நம்ம உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரியும் எஃபெக்ட் இருக்கும். டிசைன் ஷாப்பிங் பேக் இஸ் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஹேஸ் ஏ ஸ்டிஃப் எஃபெக்ட். அந்த ஸ்கொயர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஷாப்பிங் பேக் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்டிஃப் எஃபெக்ட் இருக்கும். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் சஜஸ்ட் திங்ஸ் அபவுட் தி வியரர். அதாவது நம்ம போடுறவங்களோட சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சர்வ்ஸ் மேக் assumptions about a wearer in terms of personality, wealth, lifestyle, occupation and level of sophistication. ஸோ நல்ல சில்க் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டு போனோம், ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்குலாம் போகும்போது எதுக்காக சில்க் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டு போகிறோம்னா நம்மளோட வெல்த்தை காட்டுறதுக்கு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் காட்டுறதுக்கு, என்னோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்க் ஃபேப்ரிக்கில் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்மூத் எஃபெக்ட் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத் டெக்ஸ்சர், ஷைனி டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், a woman wearing a silk garment gives her a rich look. சில்க் கார்மெண்ட் யூஸ் பண்ணுற உமன் வந்து ஒரு ரிச் லுக்கோட இருப்பாங்க. ஓகே, மாடியூல் 4 சம்மரி. எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் டைப்ஸ் பார்த்தோம். கலர் டெக்ஸ்சர் இப்போ பார்த்துருக்கோம். இந்த பேஜ் நம்பர் 9 to 11 இந்த டெக்ஸ்சரும் கலரும் இருக்குது. ஸோ மாடியூல் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் என்னென்ன இருக்குது, லைன், ஃபார்ம், ஷேப், கலர், டெக்ஸ்சர், இந்த 5 நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ எழுதி வச்சுட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.